விஜயோட வெறியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கோட் திரைப்படம். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த திரைப்படம் திரையில் வெளியிடவும் இருக்காங்க. அதற்கு முன்பே இதனுடைய 6ஆவது வாரம் சோஷியல் மீடியாவில் களை கட்டவும் தொடங்கிடுச்சு. தயாரிப்பாளர்கள் தொடங்கி இயக்குனர், நடிகர் அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டும் வராங்க. இதன் மூலயமாக இந்த படத்தோட எதிர்பார்ப்பை அதிகரித்து கொண்டே வருது. அதே போல் தான் சமீபத்தில் நடந்த ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியிலுமே பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்தும் கொண்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ட்விஸ்ட் வைக்கிற அப்படின்னு படத்தோட முக்கிய சஸ்பென்ஸையும் உடைத்திட்டு வரும் சம்பவம் நடந்துட்டு வருது. அதாவது பிரேம்ஜி, வைபவ் அவ்வளோ ஏன் வெங்கட் பிரபு கூட பேட்டியில் சில விஷயங்களை ஆர்வக்கோளாறு காரணமாக உளறிட்டும் இருக்கார். அதிலும் பிரேம்ஜி அவர்கள் படத்தில் நான் சினேகாவிற்கு தம்பின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லி அந்த படத்தோட சஸ்பென்ஸையுமே உடைத்திருக்காரு. மேலும் வயதான தளபதியை நான் மாமான்னு கூப்பிடுவேன்னும், இளைய தளபதி என்னை மாமான்னு கூப்பிடுவாருன்னு இஷ்டத்துக்கு கதையை சொல்லியிருக்காரு. இது போதாது அப்படின்னு பேட்டி எடுப்பவர்கள் வேணுமெனே கிடுக்குப்பிடி போட பல தகவல்களும் வெளியாகிருக்கு. அதில் வெங்கட் பிரபு படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் பட்டும் படாமல் சொல்லி அதை உறுதியும் செய்திருக்கார். மேலும் வைபவ் படத்தில் தளபதியோட அறிமுக காட்சி வேறு லெவலில் இருக்கணும், 3 மணி நேரம் படம் போவதே தெரியாதுன்னு, அவருடைய டான்ஸ் ரசிகர்களுக்கு சரியான விருந்தாக இருக்கும்னு சில வருஷங்களை வெளிப்படுத்தியும் இருக்கார். இப்படிக்கு ஆளாளுக்கு ஒரு சில விஷயங்களை கசிந்து கொண்டே வராங்க. படத்தோட சஸ்பென்ஸும் இதனால் குறைந்து கொண்டே வருது. இதனால் படத்தோட ப்ரொடியூசர் அக்காவும் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் மிகவும் கடுப்பாகி இருக்காங்க. விஜயோட தீவிர ரசிகையான அவர் ட்ரெய்லரிலேயே படத்தோட கதையை தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு இயக்குனருக்கு ஏகப்பட்ட கெடுபிடியை கொடுத்துருக்காராம். ஆனால் அதற்கு நேர்மாறாக மொத்த கதையும் சொல்லிட்டாங்க பிரேம்ஜி அப்படின்னு ப்ரொடியூசர் அக்காவும் கடுப்பாகியிருக்காங்க. பிரேம்ஜி மட்டும் இல்லை, பிரேம்ஜி அண்ட் கோ, அதாவது பிரேம்ஜி அவருடைய நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தோட சஸ்பென்ஸோட கதையும் சொல்லிகிட்டே வராங்க. அதனால் படத்தோட சஸ்பென்ஸ் குறைந்து கொண்டே வருதுன்னு கடுப்பாகியும் இருக்காங்க. இனி யாருமே படத்தை பற்றி பேட்டியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு படக்குழுவினருக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்களாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.